பாஸ்மதி அரிசி வெண்பொங்கல். 1 கப்பு பாஸ்மதி அரிசி, 1/2 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா ஒரு 3-4 தடவை அலசிட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டேன். இதுக்கு ஒரு 4 கப்பு தண்ணீர் சேர்த்து அதற்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க பொங்கலில், ஏன்னா சாம்பார்லேயும் நம்ம உப்பு சேர்ப்போம். கொஞ்சம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 4-5 விசில் போல் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு வாணலி சூடு பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. மிளகு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு வறுந்ததும் சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி நறுக்குனது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து, இப்போ நம்மளுடைய வெண்பொங்கல் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். திறந்து பார்க்கும்போது பாஸ்மதி ரைஸ் அப்படியே இருக்கும். நல்லா அப்படி கிளறும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு நாள் முழுக்க இருந்தாலுமே இந்த பாஸ்மதி அரிசியில் செய்கிற வெண்பொங்கல் அந்த சாஃப்ட்னஸ் குறையாமல் இருக்கும். செய்து பாருங்கள். இது கூட சௌசௌ சாம்பார் ரொம்பவே சுவையாக இருக்கும். செய்து பாருங்கள்.